அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:28 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தமது பரிசுத்த வான்களை என்றைக்கும் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தராலே காக்கப்படுகிறார்களாம். தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, துர்மார்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் என்று வேதம் சொல்கிறது. சவுல் எவ்வளவுதான் தாவீதை துரத்தினாலும், தாவீது எவ்வளவுதான் சவுலாலே ஒடுக்கப்பட்டாலும், தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தபடியினால் ஆண்டவர் தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒடுக்கப்படுகிறவர்களா நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அல்லது ஊழியம் பண்ணுகிறதான இடத்துல நீங்கள் ஒடுக்கப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லையா. அவர்கள் கர்த்தராலே காக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. கர்த்தருக்குள்ளான என் அன்புக்குரிய ஒரு சகோதரன் ஆண்டவரால ஒரு நல்ல வீடால ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட வீடை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வேலை செய்து கொண்டே கர்த்தருக்காக நற்சாட்சியாக வாழ்கிறதான ஒரு நல்ல குடும்பம். ஆனால் அவர்களுடைய அருகாமல் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு குடிகார மனிதன் எப்பொழுதுமே இவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். வரும்போதும் போகும்பொழுதும் ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுதான் அவனுடைய வழக்கம். யாருமே இல்லாத நேரமா இருக்குமே என்று சொன்னால், இந்த சகோதரர்களுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கிற தண்ணி குழா பைப்புகள் எல்லாம் உடைச்சிருவான். அந்த குடிகார மனிதனை எப்படியாகிலும் சரி செய்ய, ஒரு நல் பாதைக்கு கொண்டு வர இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் எடுத்த முயற்சி ஒன்று கூட பலிக்கவில்லை. எல்லா தோல்வியில தான் முடிந்தது. கடைசியில அந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தை பிடித்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீர்தான் இந்த வீடை கொடுத்திருக்கிறீர், நீர்தானே இந்த வீடை கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆனால் இந்த துர்மார்கனுடைய கரங்களுக்கு எங்களையும் எங்கள் வீடையும் நீர் ஒப்பு கொடுக்காதையும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடிகார மனிதன் ஒரு சுற்றுலா பயணம் சென்றான். சுற்றுலா பயணம் சென்றவன் எல்லாரும் தண்ணில குதிக்கிறதான வேளையில தானும் நன்றாக குடித்து விட்டு தண்ணில குதித்தவன் தான் மேல கடந்து வரவே இல்லை. என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, துர்மார்கனுடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒரு வேளை எத்தனை நாள் தான் எனக்கு இந்த போராட்டம், எத்தனை நாள் தான் இந்த வேதனையை எனக்கு கொடுப்பார்கள், எவ்வளவோ நான் ஜெபித்து பார்க்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதில் வரவில்லையே என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறீங்க. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, உங்க பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்க, உங்க உண்மையை காத்துக் கொள்ளுங்க, உங்க உத்தமத்தை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பார்வையில உங்களுடைய வழி செம்மையானதாக இருக்கட்டும். உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிற சகல துர்மார்க்க பாதைகளை கர்த்தர் அடைத்து போடுவார். உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பாதுகாத்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் இந்த வேதனை, எத்தனை நாள் இந்த வருத்தம், எத்தனை நாள் இந்த போராட்டம், எத்தனை நாள் இந்த துர்மார்க்க சதி எங்களை வாட்டுகிறது என்று
யாரெல்லாம் ஏங்கி தவித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே இவர்கள் கண்ணீரை துடையும். இவர்கள் வேலையில் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்கள் ஊழியத்தின் பாதையில் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய மனதுருக்கம் அளவில்லாமல் இவர்கள் மேல் வெளிப்படட்டும். என் ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஒருபோது உம்மால கைவிடப்படுவதில்லை. காரணம், பரிசுத்தவான்கள் உம்மால காக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.